ஹலோ ஆல், இன்றைக்கி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு தான் வந்து வெற்றி கிடச்சிருக்கு. 144 எம்எல்ஏக்கள் வந்து விஜய் கட்சிக்கு, அதாவது டிவிகே கட்சிக்கு வந்து ஆதரவு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகள், இப்போ பாமக கட்சியிலலாம் வந்து பிரேமலதா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து செம்மையாக வந்து பேசினாங்க. இவங்க இப்படிலாம் வந்து பேசுவாங்களா அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி நடந்த நம்பிக்கை வாக்குமூலத்தில் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து விஜய் கட்சிக்கு, அதாவது டிவிகே கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சி சார்பாக வந்து பேசினாங்க. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து விஜய்க்கு பதிலே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து அவரோட கவர்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சு செய்யணுமா அந்த மாதிரி இருந்தது. ஏடிஎம்கேல இருந்த ஒரு குரூப் வந்து நம்ம டிவிகே கட்சிக்கு சாதகமாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, வேலுமணி அண்ட் சண்முகம். ஸோ இவங்களை பார்க்கறதுக்காக விஜய் அவர்கள் நேற்று வந்து, அதாவது இன்றைக்கி வந்து 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஸோ 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை பார்க்குறதுக்காக அவங்களோட வசதிக்கு வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோஃபா வந்து அங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரோட புது ஆட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, புஷ்பா படத்தில் வர்ற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கேலேருந்து சில பேர் டிவிகேக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒஃபிஷியலாக வந்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள், அதாவது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு சோஃபா வந்து போயிருக்கு. ஸோ புஷ்பா படத்தில் தான் வந்து இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிஎம்மோட புது ஆட்சி வந்து, அதாவது நாங்கள் சேஞ்ச் உருவாக்குவோம், புது மாற்றத்தை வந்து உருவாக்குவோம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த சேஞ்சுக்கு பின்னாடி பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சு நடந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்கி பேசியிருக்காங்க. அடுத்தது ஜோசியம். ஸோ இந்த ஜோசியக்காரனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அரசு தளப்பில் ஒரு ஜோசியக்கார், நம்ம என்ன யூபியில் இருக்கோமா இல்லை பீகாரில் இருக்கோமா? ஏன்னா இப்போ யூபி போன்ற மாநிலத்தில் தான் வந்து அங்கே இருக்கிற சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நல்ல நேரத்தில் தான் வந்து வெளியே போகணும், எந்த நேரத்தில் வெளியே போனால் எந்த டைமில் வந்து ஆட்சியை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜோசியக்காரங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், இல்லைனா நம்ம சிஎம் மறந்துட்டார் போல். ஏன்னா நம்ம ராஜா காலத்தில் இல்லை, நம்ம இங்கே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து வாக்களித்து தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் எதுக்கு வந்து மக்கள் பணத்திலிருந்து ஜோசியக்காரரை வந்து நீங்கள் நியமிச்சிருக்கீங்க? விஜய் அவர்களுக்கு இப்போ ஜோசியத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனலாக வந்து நீங்கள் பண்ணிக்கங்க. அரசு தரப்பில் வந்து ஒரு ஜோசியக்காரரை வந்து நீங்கள் வச்சுட்டு இல்லாத ஒரு பதவிக்கு சம்பளம் வந்து மக்கள் பணத்திலிருந்து கொடுக்கணும்னா இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு நம்ம பிரேமலதா விஜயகாந்த் வந்து செம்மையாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. செம்ம வேலிட் பாயிண்ட் இது. இந்த கொஸ்டின் கேட்ட உடனே வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நாங்கள் வந்து யோசிக்கிறோம், கலந்து யோசித்து முடிவெடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து அறிவிக்கை வந்திருக்கு, இந்த மாதிரி ஜோசிக்காரரை நாங்கள் வந்து நியமிக்கலை, அவர் வந்து நாங்கள் வேலைக்கு வைக்கலைன்னு சொல்லிட்டு. எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் இதுதான் வந்து சொன்னாங்க. அப்போ முதல்வர் வந்து சொல்கிறாங்க, எங்களுடைய ஆட்சி வந்து தூயமானது, நாங்கள் வந்து புதுசாக மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்கள் வந்து எல்லா மதத்துக்கும் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையாலுமே வந்து அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜோல்சியனை வந்து நீங்கள் ஆட்சியில் வைக்கணும்? இல்லைனா வந்து கவர்மெண்ட் தலைப்போ வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒஃபிஷியலாக ஒரு ஜோல்சியன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் நடப்பீங்களா? அப்போ இதுதானே வந்து எங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க மற்ற மாநிலங்களில். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டையும் நீங்கள் ஆக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எந்த பதிலுமே கிடையாது. ஏன்னா விஜய் ஒவ்வொரு தடவையும் வந்து மக்களை பார்க்கும்போது, அதாவது அவங்களுடைய பொதுக்கூட்டத்திலலாம் வந்து நல்லா பேசுவார். ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்திலேயே அந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சு கிடையாது. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா மட்டும்தான் வந்து பேச முடியுமான்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க டிஎம்கே சார்பிலிருந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின். என்னன்னா, இப்போ மாதம் வந்து 2500 நீங்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 1,90,00,000 பெண்கள் வந்து மாதம் இந்த தொகையை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் 1000 rupees கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் கொடுங்க, இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அது கொடுத்தாகணும். இது மட்டும் இல்லை,
புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு இளம் பெண்களுக்கு இதே மாதிரி 1000 rupees மந்த்லி அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் வந்து ஸ்கூல் திறக்க போகுது, அப்போ வந்து சத்துணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து செயல்படுத்துங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, அதாவது போலி வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க நிறைய, 2500 ரூபாய் மாத பெண்களுக்கு, அதே மாதிரி பொன் குழந்தை பிறந்தா தங்க மோதிரம், பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 1,000 தங்கம், பட்டு புடவை, மாதம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து 1 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து 200 யூனிட் மின்சாரம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போவே வந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து உங்களால் கொடுக்க முடியல. இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படின்னா இன்னும் போக போக நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் எதுக்குமே வந்து விஜய் அவர்களிடமிருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது. இப்போ எல்லாரும் சொல்வீங்க, இது என்ன அவர் வந்து ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, சில நாட்கள் தான் ஆயிருக்கு, அவர் இனிமே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம எதிர்கட்சிகளுக்கு வந்து டைமே கிடையாது. இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்கணுமோ அந்த மாதிரி வந்து கேட்டு விட்டுருவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் நீங்களும் வந்து இப்போ அரசியல்வாதி ஆயிட்டீங்க, ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு விஷயம் கூட கேட்டிருந்தாங்க, என்னன்னா உங்கள் ஆட்சியை இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தாமல் உண்மையாலுமே ஜனங்களுடைய பிரச்சனை என்ன, மக்கள் பணிகள் வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட பதில் சொல்ல தெரியலையா, இல்லை பதில் சொல்ல வேண்டான்னு நினச்சாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து சைலண்டாக தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் நம்ம சிஎம். ஸோ இன்றைக்கி வந்து சட்டசபையில் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இது வரைக்கும் சட்டசபையில் என்ன நடக்குது, எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் வந்து யாருமே கவனிச்சதே கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னெல்லாம் பேசுகிறாங்க சட்டசபையில், அங்கே என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய்க்கு வந்து ரொம்ப இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இந்த ஆட்சியை வந்து அவர் கொண்டு போகணும். ஏன்னா விஜய் என்ன தப்பு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து எல்லா பார்ட்டிலையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே தான் ஆட்டமே இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு.